2010 நீட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். டாபிக் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்குள்ளே லாஜிக் கேட்ஸ். த டிவைஸ் தட் கேன் ஆக்ட் அஸ் அ கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட், அதாவது எலக்ட்ரானிக் சர்க்கியூட் கம்ப்ளீட்டாக இருக்கணும், அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இதை எலிமினேட் பண்ண போகிறேன். எப்படி எலிமினேட் பண்ண போகிறேன்னா, ஆப்ஷன் ஏலையும் டயோடுங்கிற வேர்டு இருக்குது, ஆப்ஷன் டிலையும் டயோடுங்கிற வேர்டு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சராக இருந்தால் ஆப்ஷன் டியும் ஆன்சராக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏயும் ஆன்சர் இல்லை, டியும் ஆன்சர் இல்லை. ஆக்சுவலாக ஜங்ஷன் டயோடுங்கிறது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். செனர் டயோடு எப்படி இருக்கும்? செனர் டயோடு இப்படி இருக்கும். பிஎன் ஜங்ஷன் டயோட அப்ளிகேஷன் என்ன? ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயர்னா ஏசியை டிசியாக மாற்றும். செனர் டயோட அப்ளிகேஷன் என்னன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர், கான்ஸ்டண்ட்டாக ஒரு வோல்டேஜ் கொடுக்கும். அப்போ அது ஒரு கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டு கிடையாது. சரிங்களா? சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இந்த இடத்துல ஒரு பல்பு இருக்குது, இது லோடு. இந்த பல்பு க்ளோ ஆகணும்னா இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகணும்ல. இந்த சுவிட்சோட டெக்னிக்கல் நேம் தான் ஜங்ஷன் டயோடு, செனர் டயோடு. அப்போ பேசிக்கலி ஜங்ஷன் டயோடு இஸ் அ ஸ்விட்ச், செனர் டயோடு இஸ் அ ஸ்விட்ச், ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இஸ் ஆல்சோ எ ஸ்விட்ச். இதுவும் ஸ்விட்ச் தான். இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஒரு பேஸு, ஒரு கலெக்டர், ஒரு எமிட்டர், இப்படி இருக்கும். சரிங்களா? இதுதான் பிஎன்பி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், அப்படி இல்லைன்னா என்பிஎன் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ரைட்டா? அப்போ இதோட அப்ளிகேஷன் என்ன? இதோட அப்ளிகேஷன் வந்து ஆம்ப்ளிஃபயராக ஆக்ட் ஆகும். இப்போ சிலபஸில் இது கிடையாது, நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். கொஸ்டினில் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட். அப்போ அது ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஒரு ஐசி சிப்புக்குள்ளே ஆர் இருக்கும், எல் இருக்கும், சி இருக்கும், ப்ளஸ் நிறைய சுவிட்சஸ் இருக்கும். அவ்வளோதான். இது மொத்தமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட். கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் செனர் டயோடு மட்டும் வராது. சரிங்களா? ஸோ ஆர்எல்சியும் சேர்ந்து வரணும். அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.